ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற சைட்டு அவங்கள நல்லா சர்வ் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ நீயுமே பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. இப்போ புதுசாக சிப் வந்திருக்கு பார்த்தியா, அதை நீ ரெடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணேன்னா கண்டிப்பாக நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு வேணாமான்னு சொன்னதும், நான் அம்மாட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருக்கேன், நீ இதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லும்போது அவங்க அப்பா இதெல்லாமே கேட்டுட்டு, இதுக்காக நீ இப்படி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கா, அவன் போய் எங்க சிப் ரெடி பண்ணுவான் அப்படின்ற சொன்னதும், அப்பா கண்டிப்பா அவரால் பண்ண முடியும், அவருக்கு மிஸ்டர் டாங்க தெரியும், அவர் கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னதுமே, அப்படியா, ஆனா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துட்டதா கேள்விப்பட்டனேன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின். கேட்டதுமே அதை கேட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் கண்டிப்பா எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவர் எனக்கு இப்பயுமே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத அவன் சொல்றான். அவங்க சிஸ்டருக்கு கோவம் ஆயிட்டு, ஓ வேலையை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகி காமிக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு அவனுக்கு டீயெல்லாம் சர்வ் பண்ணும்போது அவன் ரொம்ப கோவப்படுறான். தேவையில்லாமல் நீ இதுக்காக அங்கே பேசிட்டு இருக்கன்னு சொன்னதுமே, நான் என்ன பேசினேன், எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தானே, கூடிய சீக்கிரம் பாருங்க நீங்கள் பெரிய மில்லியனராக போறீங்கன்னு சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க, சாப்பாடுக்கே வழி இல்லைன்னா பில்லியனர் ஆவனா அப்படின்ற சட்டி கேட்டதுமே, ஆமாம் ஆமாம் ஆயிருவீங்க, ஆனால் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க, நான் இதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே, நானுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே சாரி கேட்டு வச்சிருக்கான். அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு, எப்படினாலும் நம்ம ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே அதை கேட்டுட்டாமே, இப்போ எல்லாரும் முன்னாடியே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பேசிட்டு இப்போ என்னை பேரை சொல்லியே என் முன்னாடி கூன் சொல்லிட்டு கூப்பிடுறையே, எல்லாம் என்ன அங்கே ஆக்டிங் தானே அப்படின்ற சைட்டு அங்கே கேட்குறாங்க. சரி ஓகே, உனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற சைட்டுங்க கேட்டதுமே, என்ன நீ என்ன மறந்து போயிட்டியா அப்படின்றத அவ சொல்றா. லூ கூட சேர்ந்து இவே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா. அப்போ என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் என்னோட ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு பார்க்க தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதும், விளையாட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணது உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லும்போது, எனக்கு நீ கொஞ்சம் சில ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, அதில் நீ ஹெல்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, மிஸ்டர் டாங்க கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொன்னதும், என்ன விளையாண்டுட்டு இருக்கேன், அவரை போய் யாரால மீட் பண்ண முடியும்னு சொன்னதுமே, நான் கண்டிப்பாக அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ போய் மீட் பண்ண அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்குமே இப்படி தான் தெரிஞ்சிருக்கு மிஸ்டர் டாங்கை பற்றி. ஸோ இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீ என்னை விட உன்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கி, என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏதாச்சும் போயிட்டுருக்கா, இல்லை உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவனை பற்றி விசாரிக்க மாட்டேனா, அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவன் துடிச்சிட்டு இருந்தா, கண்டிப்பாக விசாரிச்சு தானே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி, நான் உனக்கு கூடிய சீக்கிரம் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், இந்த 3 இயர்ஸில் உன்னோட கம்பெனி பெரிய டாப் கம்பெனி ஆயிரும், அதுக்கு எல்லா விதத்துலையுமே நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் நீ அதுக்கு டாங்கோட அம்மா காணாமல் போயிட்டாங்களாம், அவங்கள நீ தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டப்ப இவங்களை பிடிக்கல, ஸோ வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அவங்க அப்பா இறந்ததுமே திரும்ப வேட்டியிருக்காங்க, ஸோ இப்போ அவர் அதை தான் தேடிட்டு இருக்காருன்றதை சொன்னதுமே, உடனே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, கண்டிப்பாக அப்படின்னா இப்போ எங்கள் ஆளுகிட்ட சொல்லி நான் தேட சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, சரி நீ இன்னொரு விஷயம் சொல்லு, அவன் அந்த சிப்பை பண்ணி அங்கே வின் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அவனுக்கு ஷார்ட்கட்னா ரொம்பவே பிடிக்கும், என்னோட சிஸ்டர் இருக்கா பார்த்தியா, அவளுக்குமே அதே மாதிரி தான், ஸோ கண்டிப்பாக அவங்க பெரிய பணக்காரங்கள் ஆயிடுவாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அவளோட அம்மாவோட கம்பெனியோட ஃபைல்லாம் கொடுத்துட்டு, இது எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கான், இதனால் ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயும், போன டைம் நான் இந்த ஜியானுக்காக இவனோட கம்பெனிகிட்ட நான் இதை விற்றுட்டேன், அப்போ இவனோட எல்லாமே லாஸ் ஆனப்போ இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இவன் கையில் இருந்துச்சு அப்படின்ற சைட் அவன் யோசிச்சுட்டேக்கா. இவளோட பிரெயின் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், ஸோ நீ கிளம்பி ரெடி ஆயிரு அப்படின்ற செட்டு போகும்போது, இங்கே இந்த லூவை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, மெயிலிட்ட கத்திச்சிருக்கா, அவர் எப்படி ஏன்ட்ட கேட்காம அவளை போய் கூட்டிகிட்டு போகலாம், அவள் அப்படி என்ன மாயாஜாலம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற செட்டு அங்கே கேட்டதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க தானே ஒய்ஃப், ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகலன்னா அவரோட ரெப்புடேஷன் கெட்டு போகாதா, அதனால தான் சொன்னதுமே, ஓ அப்படியா விஷயம், சரி அப்படின்னா அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ற சைட்டு, நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோமோ அதை தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகே மேடம் சொல்கிறாங்க.
பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் என்னடா எந்த பெட்டு சோபா எதையுமே காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க மதர்இன்லா வர்றாங்க. என்ன நீ வந்து பெட்டை தேடிட்டு இருக்கியா, உன்னோட ஹஸ்பண்டோட ரூமில் இருக்கு, நீ அங்கே போய் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதுமே இல்லை பரவாயில்ல நான் இங்கேவே வந்துட்டு தூங்கிக்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்து அவனோட லீகலான ஒய்ஃபு, ஸோ நீ அவனோட ரூமில் போய் தூங்கு. ரெண்டாவது என்னோட பையனுக்கு நீ வந்து பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே போனால் ஹீரோ அங்கே வந்து வாஷ்ரூமில் தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு வாவ் என்னோட ஹஸ்பண்ட் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப செம ஹாட்டான பாடி தான்ப்பா வச்சிருக்காரு அப்படின்ற சைடு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு சிரிச்சுட்டே பார்க்கவுமே நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட வாஷ்ரூம்குள்ள, ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு எப்படி என்னோட ரூம்குள்ள வந்த, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எப்படி வரலாம் அப்படின்ற சைடு இங்கே கேட்டதுமே நீ என்ன பேசிட்டு இருக்கா, உனக்கு தான் அறிவு இல்லை, நான் உன்னோட ஒய்ஃப், அப்புறம் எங்கே போய் நான் ஸ்டே பண்ணுவேன், வீட்டில் வந்துட்டு எங்கேயுமே பெட் இல்லை சோபாவும் இல்லை, அப்புறம் நான் இங்கே தானே வந்து படிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஒருவேளை வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதோ அவன் பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன வேணாலும் ஐடியா பண்ணிட்டு என்கிட்ட பக்கத்தில் வா, நான் வந்து இம்ப்ரெஸ்லாம் ஆக மாட்டேன், உனக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்ற சொன்னதும் நீ அதை ஃபஸ்ட்டு பண்ணு, உனக்கு வந்துட்டு பிடிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ பிடிக்க வேணாம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து நான் இன்னைக்கு நிம்மதியாக படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டேக்கா. அந்த லூ வந்து கால் பண்ணதுமே இந்த பாருப்பா உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணிட்டா, நீ இல்லாமல் அவளால் இருக்க முடியாது, உனக்கு தானே எடுத்து பேசு அப்படின்ற சொன்னதும் அவன் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டான். ஆனால் வந்துட்டு அவனால் வந்துட்டு படுத்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கவே முடியல, ஏதாச்சும் ஆயிருக்குமோ என்னமோனே சொல்லிட்டு மைண்ட் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஏன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா, 3 சொல்லங்களையும் திரும்பவுமே இங்கே கால் வந்துடுது, எடுத்து பேசி எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து ட்ராமா பண்ணிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லும்போது அங்கே மெய்ட் வந்துட்டு சொல்கிறாங்க இப்படி அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த லூக் ஒன்று விட்டுட்டு கண்டிப்பாக இருக்கவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, போய் அவளை மீட் பண்ண, அவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, எங்களுக்குள்ள அப்படிலாம் எந்த உறவுமே கிடையாதுன்னு சொன்னதுமே எல்லாம் எனக்கு புரியுது, நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அவனுமே வேமா அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் எவ்வளோ நாளாச்சு நல்லா நான் தூங்கி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நான் தூங்க போகிறேன், இந்த பெட்டுமே செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் உருண்டு படுத்துட்டு அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நான் ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணியுமே எங்கள் தூக்கமே வர மாட்டேது, அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, நான் இந்த டயத்தில் ரொம்ப நிம்மதியாக தூங்கி தானே இருக்கணும், ஆனால் ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேது, ஆனால் போன ஜென்மத்தில் இப்போ வந்துட்டு அந்த சியான் கூட சேர்ந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த சியான் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் ஏச்சிட்டேக்கா. அப்போ அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க, அவன் நல்லா வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தூங்கியிருக்கான், பட் ஹீரோயின் நம்மளை தூங்க விடாமல் ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இவளுமே தூங்காமல் இருந்திருக்கா. இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஆனால் இப்போ என்னோட சிஸ்டர் வந்து அங்கே கண்டிப்பாக என்ன வேலை பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது அவளை பார்த்தாங்க, ஃபோனை பார்த்தாங்க வந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப கடுப்பாயிட்டு, நான் ஒர்க் பண்ணுறதா இல்லையா, கொஞ்சம் நீ அமைதியாயிரு, ஏன் வந்து ஒர்க்கர் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு பண்ணலை, நான் சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் புக் எடுத்து ரீட் பண்ணா, அவளுக்கு புக்கை படித்ததுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிது, அவள் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அவள் தூங்குறத பார்த்துட்டு இவனுக்கு தூக்கம் வந்து அவன் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஆகி போயிடுது, அவங்க மதர்-இன்-லா அவள் காதை பிடிச்சி திரிக்கிட்டு டைம் என்ன ஆகி போயிடுச்சு, நீ வந்துட்டு இப்போ முடிக்க எந்திரிக்காம ஒரு சமையல் பண்ணலை, துணி துவைக்கல, வீட்டில் எந்த வேலையும் பண்ணலை, என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் நைட்டு உங்கள் பையன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு, அதுக்காக ஏன் நீங்கள் இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஒன்னால தான் என் பையன் இப்படி கேட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கான், என் பாட்டு வேலையை பார்த்து சம்பளமாச்சு வந்துட்டு இருந்துச்சு, பிஸ்னஸ் பண்ண அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவனை வந்துட்டு இப்போ ஜாப் இல்லாமல் ஜாப் தேட வச்சுட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டெலிவரி பண்ணுன்னு சொன்னதோ என்னது நான் டெலிவரி பண்ணவான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அப்புறம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது வேமா பின்னாடியே போயிட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏன் டெலிவரி பண்ணணும்னு சொன்னதும் ஒன்னால தானே இந்த நிலைமையாச்சு, அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுறது, போய் ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்ற சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் கோவம் ஆகிட்டே அவங்க மற்ற 2 பசங்க இருக்காங்களே ஆயா அவங்கள வேலைக்கு போக சொல்ல என்ன, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போகணுமான்னு சொன்னதும் இப்படி நீ வந்து சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே பேசிட்டு இருக்கக்கூடாது, உன்னோட ஹஸ்பண்டோட தம்பிங்க உனக்கு வந்துட்டு பிள்ளைங்க மாதிரி, ஸோ நீ அம்மாவோட கடமை என்னமோ அதை நீ பண்ணு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன காசு தானே வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு சொன்னதுமே அவங்க அம்மா ரொம்ப மெதுவா நான் வந்துட்டு உனக்கு 2 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதோ அவங்க அப்பாவுக்கு அது கேட்டுது, அவர் ரொம்ப கோவப்பட்டு என்ன நினச்சிட்டு நீ காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம அந்த குடும்பம் வேணான்னு சொல்லி அவளா தானே போய் அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஸோ வந்துட்டு அவளுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க மதர்-இன்-லா இப்போதான் வந்துட்டு ஒரு லட்சணம் தெரிஞ்சு போச்சே நான் சொன்ன வேலையை போய் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவள் சரி ஓகே நான் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வெளியே
பெரிய பணக்காரன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டுக்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்குமே வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி எங்கே உங்களை காணமே, நான் வந்துட்டேன்னு சொன்னதுமே அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவன் நல்லா தான் இருக்கா, பட் அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு இவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அப்போ மெய்டிட்ட நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும்போது அவனை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் வந்துட்டு நீ என் உயிரை காப்பாற்றினேன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன், ஆனால் அதுக்காக நீ வந்து என்ன வேலை பண்ணிட்டுருக்க, என் குடும்பத்தோட லைஃப்பில் வந்து கெடுக்கணும்னு பார்க்காதன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மிஸ்ஸஸ் கு நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப விசாரிச்சுட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்கமான்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது, நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க சிஸ்டர் அந்த கேக் அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து வந்துட்டு இருந்தாங்க கேக்கு அப்படின்ற சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினதுமே என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா, இதுக்காக நீ இப்படி லேட்டாக வந்த அப்படின்ற சொன்னதும் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா, நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்காக எங்கள் வீட்டுக்கு கேக் ஆர்டர் கொடுத்த, உன்னால தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ சிரமம்னு சொன்னதுமே அவங்க பொண்ணுக்கு கோவம் ஆகிட்டு நீ வந்து வேலையை பார்த்துட்டு நீ எப்படி பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப வந்து உள்டாவாக மரியாதை இல்லாமல் பேசினதுமே அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு கோவம் ஆகிட்டு என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே கவைய அப்படின்ற சைட்டு அவ அடிச்சுடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறா, இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவ ரொம்ப அரகண்டானவ தான் அப்படின்ற சைட்டுங்க பேசினதுமே ஓ இது எல்லாமே உன்னோட பேச்சை கேட்டு தான் நடந்துட்டுருக்கா, நீ தான் என்னை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக ஃபுட்டை இங்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ண வச்சிருக்கே அப்படின்ற சைட்டு கேட்டதும் எனக்கு என்ன தெரியும் உன்கிட்ட கேக் வாங்கியிருக்காங்கன்னு, எதுக்காக நீ இப்படி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்கவங்க பாத்தியா இவளுக்கு என்ன தைரியம், மிஸ்ஸஸ் கூட்டே வந்து எவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்ன வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு ஒரு மாதிரியா பேசிகிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் என்னோட ஹஸ்பண்டுமே பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் ஆவான், அப்போ அவங்க எல்லாரையும் முன்னாடி மண்டி போட்டு வைக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த பர்சனோட பொண்ணு சொல்கிறாங்க ஓ நீ வந்துட்டு பெரிய வந்து உன்னோட ஹஸ்பண்ட் பணக்காரன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஆனால் அதுக்குள்ளே உனக்கு டெலிவரி எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா சாப்பாடுக்கு காசு இல்லாமல் நீ வந்து வெட்டியாக சாக வேண்டிய நிலைமையாக இருமே அப்படின்ற சைட் அங்கே கேட்டதும் அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு பிடிச்சவங்க தள்ளி வேற விட்டாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.